ஆபிரகாம் ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். இந்த இடத்துல ஆபிரகாம் தான் கூட்டி கொண்டு வந்த அந்த மனுஷனை பார்த்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ எங்க வேணாலும் போகலாம், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்குன்னு இப்போ ஒரு முடிவு வந்துருச்சு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிய போறாரு. அப்போ அவர் சொல்ற என்ன சொல்லியிருக்கணும்னா, இப்படி சொல்லியிருக்க கூடாது. என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் உனக்கு தர்றேன், இந்த ஏரியாவை நீ எடுத்துக்கோ, இந்த ஏரியாவை நீ எடுத்துக்கோ, நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன், நான் தானே உன்னை வளர்த்தினேன், நான் தானே உனக்கு ஆடு மாடுகள் எல்லாம் தந்தேன், அதனால இப்போ நானே உன்னை பிரிச்சு விடுறேன், நீ இந்த பாட்டை எடுத்துக்கோ அப்படின்னு தான் இந்த ஆபிரகாம் சொல்லணும். ஆனா இந்த ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு முன்னாடி இருக்குது பாரு, நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, எல்லாம் எடுக்கிறனால கூட எடுத்துக்கோ. ஆனா இது என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, என்ன நீ எடுத்துக்கொண்டாலும் பறித்து கொண்டாலும் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய விசுவாச வார்த்தையின் பேரிலே ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாசமாய் இருக்குமானால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதனால ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை கனப்படுத்துகிறார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதனால நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் நல்ல வார்த்தைகள், கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் கடந்து வருவதாக. ஆமென்.